இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஜோதி, வாங்கக்கா. போமா ப்ரேயர் மீட்டிங்க்கு. போவோம்க்கா. என்ன நீ ப்ரேயருக்கு வான்னு கூப்பிட்டா இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்க? ஆமாக்கா, என்னக்கா செய்ய, எல்லாம் என் பிள்ளைய குறிச்சுதான்க்கா. என் ஏன் பிள்ளை தம்பி நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்கான்? நல்லாதான்க்கா படிக்கான். வெளியில பார்க்கதான்க்கா அப்படி இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு வேலைக்கும் ஒன்றுக்கும் உதவுற மாதிரி இல்லை. அவனை வச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லைக்கா. அதை விட ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்ணுறது இல்லை, ஒன்றும் இல்லைக்கா. ஏன் ஜோதி இப்படி சொல்கிற? எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக கிடந்த தக்காளியே வெளியில் போட்டேன். அதுலேருந்து முளைச்ச தக்காளியை உனக்கு 2 கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஒரு கெட்டுப்போன தக்காளியை கீழே போட்டாலே அதுலேருந்து இப்படி நல்ல பழங்கள் வருது. உன் பிள்ளைய குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு ஜோதி. நானும் ஜெபம் பண்ணி தான்க்கா பார்க்குறேன், அது மாறுற மாதிரியே தெரியலக்கா. எப்போவுமே நம்ம ஜெபிச்ச உடனே அற்புதம் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தக்காளி விதையா இருந்தப்ப அது ஆகாதுன்னு சொல்லி தான் நம்ம தூக்கி போட்டோம். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, அதுலேருந்து அநேக பழங்கள் எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. ஒரு 2 உனக்கு கொடுத்துட்டு போவோன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அதை போல் உன் மகனும் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பான். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படவே படாத. பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கு, நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு ஆகாதுன்னு சொல்ல தக்காளி விதையிலிருந்து அவ்வளோ தக்காளி கிடைக்குது. அதே போல் உலகம் வேணா ஆகாதுன்னு சொல்லலாம், நம்முடைய பார்வைக்கு வேணா நம்ம பிள்ளைகள் இவெல்லாம் உருப்பட்டுருவானான்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைகள் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய தேவ திட்டத்தை வச்சுருக்காங்க. நீ சோர்ந்து போகவே போகாத. வா, நம்ம ப்ரேயருக்கு போவோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இதை பார்க்குற நீங்கள் யாராக இருக்கலாம், இந்த நேரத்தில் சோர்ந்து போய் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். போதும், இனிமே என்னத்தை ஜெபிச்சு என் பிள்ளைலாம் நல்லா மேலே வருவானா, அவன் நல்லா படிப்பானா, அவன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த தக்காளி தான் அதற்கு ஒரு முன்மாதிரி. வேஸ்ட்டு, இது பிரயோஜனமே இல்லைன்னு தான் தூக்கி போட்டால் அது இவ்வளோ கனிகள் கொடுக்குது அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளையும் கனி நிறைந்தவர்களாய், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்க தேவனால கூடும். நீங்கள் தேவனை நம்புங்க, தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். போமா ஜோதி? வாங்கக்கா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிராம மிஷனரி குடும்பத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனியவளே, இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பெண்களாகிய நீங்க ஒவ்வொரு நாளும் அநேக பிரச்சனைகளோடு, கவலைகளோடு இந்த உலகத்துல ஏன் வாழணும், இதுதான் என் வாழ்க்கையா, இப்படியே தான் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ணிக்கிட்டே போகணுமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? இல்லைங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு துளிர்விடும் காலம் ஆண்டவர் அனுமதிப்பார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகளும் மாறும், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்ன வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் மாற்றி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாருங்கிறத மறந்து போயிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் வில்லேஜ் டிவி என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கென்று பிரகாசிப்பதற்கு, ஆண்டவருக்கென்று செயல்படுவதற்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக, ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. உங்களுக்காக நீங்க பகிர்ந்து கொள்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நாங்களும் எங்களுடைய ஊழியர்களும் கருத்தாய் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் அற்புதத்தை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் எழுந்தருளுவார் என்பதுல சந்தேகம் இல்லை.
இந்த நாளில் நிகழ்ச்சிக்குள்ளாக இந்த இனியவளேங்கிற செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியில் 1000க்கு மேற்பட்டவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த கம்பெனியில் ஒரு நாள் ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியம் தடையா இருக்குது. அது என்ன தடை அப்படிங்கிறத நீங்க எல்லாரும் நாளைக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல அதை நீங்க கண்டுகொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் என்னதான் இருக்கோ, இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது என்னங்கிறத இந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த குறிப்பிட்ட நேரத்துல பார்க்கலாம்னு சொல்றாங்களே, அப்ப அது எதுவா இருக்கும்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட அந்த நாள் வேலையை முடிச்சு எல்லாரும் அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி சென்றாங்க. காலையில மறுபடியும் அவங்களுடைய வேலைக்கு வரும்பொழுது எல்லாருடைய எண்ணங்களிலையும் இந்த காரியங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவங்க சொன்ன நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு மக்கள் எல்லாம் வாஞ்சியோடு அந்த இடத்தை நோக்கி செல்றாங்க. அங்க போய் பார்க்கும் பொழுது ஒரு அழகான ஒரு உட்டன் பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும், அதுல இருக்கிற காரியம் என்ன, அதுதான் இந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் தடையா இருக்கிற காரியத்தெல்லாம் ஒருவேளை அந்த உட்டன் பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பல விதத்துல யோசனையோடு அந்த பெட்டிய பார்க்கும்படி கியூல நின்று வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க கூட ரொம்ப வாஞ்சியா இருக்கிறீங்கல்ல, என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அழகான உட்டன் பெட்டிக்குள்ள நம்முடைய ஒளி பிம்பம் தான் அதுல தெரியப்பட்டதான். நம்ம முகத்தை நம்ம அதிலே பார்க்க முடியும்ங்கிற மாதிரி கண்ணாடி அதுல பொருத்தப்பட்டிருந்தது. ஒருவேளை இந்த கம்பெனியுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க சரியில்லை, இவங்க தான் இதற்கு காரணம், இங்க இருக்கிற மேனேஜர் சரியில்லை, இந்த டைரக்டர் சரியில்லை, இங்க இருக்கிற வாட்ச்மேன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்குற 1000 பேரும் 1008 காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நாளில் அவங்க உணர்ந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா, இந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நான் தான் தடை அப்படிங்கிறத அறிந்து கொண்டாங்க. இது ஒரு சாதாரண ஒரு சம்பவமா இருக்கலாம். இந்த சம்பவத்தின் மூலமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கா நீங்க செயல்படணும்னு சொல்லி நினைக்கிற காரியங்களிலையும் நிறைய நேரங்கள்ல நம்ம செயல்பட முடியாம நம்மளை தடை செய்கிற காரியம் வேற எதுவுமே இல்லைங்க உலகத்துல, அது நீங்க மாத்திரம்தான். இத சொல்ற நான் மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தடையா இருக்க முடியும். யோசித்து பார்ப்போமா, நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் பிளான் பண்றேன், ஆனா அதெல்லாம் என்னால செய்ய முடியல, அதெல்லாம் நான் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். அதே போல நீங்களும் கூட உங்க வாழ்க்கையில ஐயோ இதெல்லாம் செய்து முடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில உற்சாகத்தோடு நான் எழும்புறேன், ஆனா அந்த நாள் கடமைகளை நான் சரியா செய்து முடிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி ராத்திரி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னா செய்து முடிக்கல அப்படிங்கிற ஒரு தோல்வியோடு ஒரு மனசுல ஒரு கவலையோடு அந்த நாள் நம்ம நைட்டு பெட்ல படுக்க போறோம்ல, இன்னைக்கு நம்ம வளர்ச்சிக்கு நம்ம தான் தடங்கிறத நீங்க யாரும் மறந்து போயிட வேண்டாம். நம்ம செய்யணும்னு சொல்லி நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம வலது பக்கத்துல இருக்கிறாங்க. அவர் நம்மோட 24/7 ஹவர்ஸ் நம்ம கூட டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோடு நம்முடைய லைஃப்பை நம்ம டிராவல் பண்ணி நம்முடைய ஜேர்னியை நம்ம ஆண்டவரோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. நம்ம வளர்ச்சிக்கு நம்ம தான் தடங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற மாமியாரையோ உங்க கணவரையோ உங்களுடைய நாத்தனாரையோ உங்களுடைய பிள்ளைகளாலேயோ இதை நான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க மனசுல ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை நிச்சயமா செய்து முடிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே இதெல்லாம் என் முன்னாடி இருக்கு, இந்தந்த வேலைகள்லாம் நான் செய்ய வேண்டியிருக்கு. ஒருவேளை நீங்க டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்களா இருக்கலாம்,
ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லாட்டி நீங்கள் வீட்டு ஹோம் மேக்கராக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, காலையில் எழும்புனதுலேருந்து ராத்திரி படுக்கைக்கு போகிற வரைக்கும் நிறைய ஒர்க்கு நம்ம செய்ய வேண்டி இருக்குது. டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அதை போட்டு வச்சுக்கிடலாம். இந்தந்த வேலை நான் இன்னைக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த எல்லா காரியங்களையும் செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு வேற யாரையும் நீங்கள் குற்றம் சொல்லவே முடியாது. நீங்கள் மாத்திரம்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேசுறாங்க. வேதத்துல இருந்து ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்க போறோம். அந்த பெண்மணியோட வாழ்க்கையில இருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேச போறாங்க. அந்த பெண்மணியை குறித்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 13வது வசனத்துல இருந்து அவங்கள குறித்து ஒரு சில வசனங்கள்ல தான் போடப்பட்டிருக்குது. இந்த முழு வேதாமத்திலையும் இவங்க செய்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து 4 வசனங்கள்ல தான் இந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது. ஆனா அந்த 4 வசனங்கள்ல வந்திருக்கிற அந்த ஸ்திரீ செய்த காரியத்தின் நிமித்தமா ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் அந்த பட்டணத்துல, அந்த ஐரோப்பா கண்டத்திலேயே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஐரோப்பா கண்டத்திலேயே முதல் விசுவாசியா வந்தது யார் தெரியுமா? இந்த லீதியால் தான். இந்த லீதியால் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டவள் அப்படிங்கிறதா அந்த லீதியால்ங்கிற பேருக்கான அர்த்தம். அந்த லீதியாலை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க முதலாவது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி 16ஆம் அதிகாரம் 14 வசனத்துல பாக்குறோம். அவங்க ஊர் பேரு தியேத்ரா அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவங்க செய்யற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ரத்தாம்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை விற்கிற ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை அவங்க விற்கிற ஒரு லேடியா அவங்க இருக்கிறாங்க. இது வந்து அவங்களுடைய டே டு டே பிஸ்னஸா இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அவங்க மைண்ட்ல நிறைய காரியங்கள் ஓடிட்டு இருக்கும். ஐயோ இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டு வரணும், பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், கணவர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, நம்ம அதுக்குள்ள இந்த ரத்தாம்பரம் விற்கிற அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு எந்தெந்த இடத்துலலாம் போய் விற்கணுமோ அதெல்லாம் வித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பெரிய கனவுகளோட மனசுல பிளானோட தான் அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றிருப்பாங்க. அப்படி சென்றிருந்தாலும் அவங்களுடைய இருதயத்துல ஒரு தீராத ஒரு ஆசை இருந்தது. அது என்ன ஆசை அப்படின்னு சொன்னா, வழக்கமா ஒரு ஆற்றின் அருகே பவுலும் அவங்களோட இருக்கிற ஒரு டீமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அந்த டீம்ல இவங்களும் ஆசையா ஒவ்வொரு நாளும் கூடி வருவாங்களாம். அங்க 13வது வசனத்துல பாக்குறோம், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாங்க. அப்ப அங்க கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் பவுல் உபதேசிக்கிறாங்க. இவங்க அந்த வார்த்தையை கேட்கறக்காக ரொம்ப ஆசையா அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு, வீட்டுல வேலை இருக்கும், அவங்க கொண்டு வந்த அவங்க மெட்டீரியலை அவங்க சேல்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் சரி அவங்க ஹார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை நம்ம கேட்ட மாட்டோமா? இவங்க பக்கத்துல இவங்க சொல்ற காரியத்தை நம்ம கொஞ்ச நேரம் அவங்க அவங்க நம்மளை இந்த இடத்துக்கு தேடி வர்றாங்கல்ல, அவங்க ரொட்டீனா அவங்க ஜெபிக்கிற இடம் சொல்லி ஒரு இடத்துல அவங்க அந்த இடத்துல கூடி வந்து ஜெபிக்கிறாங்கல்ல, அவங்க ஜெபிச்சு முடிச்ச உடனே அங்க வந்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் உபதேசிக்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையை கேட்டேன்னா என் மனசுல ஒரு சமாதானம் கிடைக்குதே, அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு என்ன செய்றாங்க, அந்த இடத்துக்கு வசனத்தை கேட்கும்படி, அவங்க போதிக்கிற அந்த வார்த்தையை கேட்கும்படி அவங்க கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது 14 வசனத்துல, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. பவுல் பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துருந்தாலும் நம்ம நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவோம், நிறைய செய்தி. இப்ப கூட நீங்க டிவியில அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, உங்க கண்ணு டிவியை பார்க்கும், உங்க காது இங்க பேசுறத கேட்கறாப்புல இருக்கலாம். ஆனா உங்க சிந்தனை என்ன செய்யும், ஐயோ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், நைட்டுக்கு மாவு இருக்கா, பிள்ளைக்கு தோசை ஊத்தி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. நம்ம கணவர் வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அவருக்கு சட்னி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. ஆனா அவங்க அந்த இடத்துல ஆற்றின் அருகே உட்கார்ந்துருந்தாலும்
அவங்க சிந்தனை எல்லாம், ஐயோ இந்த மெட்டீரியல் எல்லாம் விற்கலையே, இந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்கே, வீட்டுல போய் நான் பாத்திரத்தெல்லாம் கழுவணுமே அப்படின்னு சொல்லி அதை குறித்து அவங்க சிந்திக்கல. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செஞ்சாரு? திறந்தருளினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்ப அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு சொல்லி அவங்க உள்ளத்துல ஒரு தாகம் இருந்ததுனால ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்றாங்க? திறக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம பேசும்போது நிறைய சூழ்நிலைகள் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுவாங்க, இயற்கையின் மூலமா பேசுவாங்க. கடந்த நாட்கள்ல எங்க கேம்பஸ்ல நான் எங்க வீட்டை விட்டு வெளியேறி எங்க கிச்சன் பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போதுல நிறைய மரங்கள், பறவைகள் எல்லாம் எங்க கேம்பஸ்ல உண்டு. அப்படி இருக்கும் போதுல ஒரு மரத்தை பார்த்தேன், குறிப்பிட்ட மரத்தை பார்த்தேன். அது வந்து இலவம் பஞ்சு கொடுக்கிற ஒரு மரம். அது வந்து சீசனுக்கு தான் அந்த மரத்துல வந்து அந்த கொட்டைகள் முளைச்சிருக்கும். அப்போ அந்த சீசன் எப்போ வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஏப்ரல், மே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருந்து பூ, காய் வரும், அதுல இருந்து அந்த இது வரும், கொட்டை வரும், அதுல இருந்து அடுத்து வெடிச்சு அதுல இருந்து பஞ்சு வரும். அந்த இலவம் பஞ்சை நம்ம காத்து ரொம்ப அடிச்சிச்சுன்னா அது எல்லா இடமும் பறந்து போயிரும். அதனால அது சரியான பக்குவம் வந்த உடனே அதை தட்டி விட்டு அதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஒரு மரத்துல இருந்து கிடைக்கிற அதை மட்டும் நம்ம சேகரிச்சோம் அப்படின்னு சொன்னாலே குறைஞ்சது ஒரு 20 தலானிக்கு நம்ம வந்து பஞ்சு ரெடி பண்ணிடலாம். ஆனா அது எப்போ அந்த பருவம் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா மற்ற நேரத்துலலாம் பார்க்கும்போதுல அதுல வந்து இலைகளே இல்லாத மாதிரி இருக்கும். வெறும் அந்த மரம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போன ஒரு மரத்தை போல தோற்றம் அளிக்கிறதா இருக்கும். ஆனா தற்செயலா இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அதுல அழகா அந்த பஞ்சு வருவதற்கான ஆயத்தங்கள் அந்த மரம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற சீசன் வந்து இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். மரத்துக்கெல்லாம் அதுக்கு வந்து யாராவது வான் பண்றாங்களா? இப்போ நம்மளை வந்து வான் பண்ணணும், இதை செய்யி, இதை நீ இன்னைக்கு முடிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கணவரோ அல்லது நமக்கு மேல் அதிகாரியோ இந்த ஒர்க்கை நீ செய்யணும்னு சொல்லி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனோ வார்னிங்கோ கொடுத்தா நம்ம அந்த காரியத்தை செஞ்சிருவோம். ஆனா இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இது வந்து உன்னுடைய சீசன் டைம், நீ வந்து இப்போ இலைய மரத்துல இருக்கிற இலையெல்லாம் நீ உதிர்த்தரணும் அப்படின்னு சொல்லி அந்த மரங்களுக்கு யாருமே வந்து அட்வைஸ் பண்ணவோ அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறக்கோ யாரும் கிடையாது. ஆனா அந்த மரம் தன்னுடைய ரொட்டீன் ஒர்க்கை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தின் மூலமா ஆண்டவர் என்னோடு பேசினாரு. அதனுடைய டேர்ன் வந்துருச்சு, இது பூ பூக்கிற பருவம், இது காய் கொடுக்கிற பருவம், இது கனி கொடுக்கிற பருவம், இது வந்து இந்த சீசன்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து தன்னாலே அதனுடைய காரியத்தை வந்து வெளிப்படுத்துது. அப்படிங்கிறத உணர்ந்த உடனே ஏன் கூட ஆண்டவர் பேசினாரு பாரு. அதுக்கெல்லாம் யாரும் எதுவுமே சொல்லல. ஆனா அது தன்னுடைய ரொட்டீன் ஒர்க் அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி அந்த மரத்துக்கு நாங்க ஊத்தாம இருக்கிறோம் நிறைய நேரத்துல. அதற்கு சரியான எந்த உரமும் நாங்க நிறைய பலன் கொடுக்கட்டும் சொல்லி உரமே போட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்ல முடியாது. ஆனாலும் அது வந்து அதனுடைய மரத்தை என்ன பர்பஸ்க்காக நட்டி வச்சோமோ அந்த பர்பஸ் அது கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசினாரு. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு ஆண்டவர் பேசுனதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. உங்க கூட ஆண்டவர் இதே போல நிறைய சூழ்நிலைகள் மூலமா பேசுவாங்க. இந்த டிவி ப்ரோக்ராம் மூலமா ஆண்டவர் உங்க கூட பேசுவாங்க. நீங்க ஏதோ ஒரு சத்தியத்தை கேட்கும்படி ஆலயத்துக்கு போவீங்க, அங்க ஆண்டவர் உங்க கூட பேசுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்ப்போமா? நிறைய நேரம் நம்முடைய இருதயத்தை நம்ம உலக கவலைகளினால மறைச்சு வச்சிடறோம், மூடி வச்சிடறோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே போக முடியாதபடி தேவையில்லாத கலக்கங்கள், பயங்கள், கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்களினால நம்முடைய இருதயம் அடைக்கப்பட்டுருது. அவர் ஆட்டுக்கு என்னன்னாலும் பேசட்டும், அது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறதா சத்தியங்கள் பெயருது. ஆனா லீதியாளுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமா இல்லை. ஆசையோடு அந்த இடத்துக்கு அவங்க பவுல் சொல்லிய வார்த்தைகளை கேட்கும்படி அவங்க வந்தது நிமித்தமா கர்த்தர் லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த இருதயத்தை தேவன் விரும்புகிறாருங்க. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருந்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம்.
ஒருவேளை அநேக கவலைகளினால நம்ம சிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு பேசுறத நம்ம உணரவே முடியாதுங்க. அவர் பல முறை பல விதத்துல பல சூழ்நிலைகளில அவர் நம்ம கூட பேசிக்கொண்டேதான் இருப்பாருங்க. அவர் பேசுறதை நம்ம கேட்கறதுக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருக்கா? கடினமான இருதயமா? முள்ளில் விதைக்கப்படுகிற அந்த விதையை போல அதை கேட்டும் அதை பலன் கொடுக்காத ஒரு இருதயமா நம்முடைய இருதயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து துக்கப்படுவாங்க. நான் உங்களோட பல முறை பேசிட்டேனே, ஒரு முறை 2 முறை அல்ல, எத்தனையோ முறைகளில உங்கூட பேசிக்கொண்டே இருக்கேனே, நீ என்னைக்கு உன் இருதயத்தை எனக்கு திறந்து கொடுப்ப? என்னைக்கு நான் பேசுற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்ப? அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசுவாங்க. அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோமா? இது முதலாவது லீதியாளுடைய வாழ்க்கையில ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிற சத்தியம், அவளுடைய இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருந்தது, ஓப்பன் ஹார்ட்டா இருந்தது. 2வது அவளை குறித்து நம்ம பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா 15ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்குது. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவங்கள அவ வருந்தி கேட்டுக்கொண்டாளாம், எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்கன்னு சொல்லி. ஒருவேளை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அவளும் அவங்களோட இருக்கிற ஊழியர்களும் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது கொஞ்ச நாட்களா இருக்கலாம், ஒரு சில வீக்ஸா இருக்கலாம், ஒரு சில மந்த்ஸா இருக்கலாம். ஆனா அவ உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். ஞானஸ்நானம் எடுத்ததோடு மட்டுமல்ல, நீங்கள் என்னை கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவள் என்று சொல்லி எண்ணினீங்கன்னா என் வீட்டுல வந்து தங்கியிருங்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமா கேட்கல. அவங்கள பார்த்து எப்படி கேட்கிறா? வருந்தி கேட்டுக்கொண்டாள் அப்படின்னு சொல்லி போடப்படுது. அப்படி ஹம்பிளா ரெக்வெஸ்ட் பண்ணி, இப்ப உள்ள பாணியில அப்படின்னு சொன்னா காலில் விழுந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதே போல அவ ரொம்ப தாழ்மையோட வருந்தி எங்க வீட்டுக்கு வாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிடா அவங்கள ஊழியக்காரங்களை கனப்படுத்தி அவ அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவளுடைய ஹோம் ஓப்பன் ஹோமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்முடைய வீடு திறந்த இல்லமா இருக்குதா? யோசித்து பார்ப்போமே. நம்முடைய ஹார்ட் ஓப்பனா இருக்கலாம் அநேகருக்கு, ஆனா நம்முடைய இல்லங்கள் திறந்த இல்லங்களா இருக்குதா? நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் அறியாத ஒரு வாலிப பெண்ணோ அல்லது ஆண்டவர் அறியாத ஒரு 10 சிறுவர்களையோ நம்ம கூப்பிட்டு, நம்ம தெருவில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு சண்டே ஸ்கூல் நம்ம ரெகுலரா நம்ம வீட்டில் வச்சு நடத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீடு அழுக்காகும், நம்முடைய காரியங்கள் சேதமாக்கப்படும். இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அந்த சின்ன பிள்ளைங்க வந்தா அதை குப்பையாக்கிடுவாங்க, இதை இப்படி போட்டுருவாங்க, இவங்களெல்லாம் என் வீட்டுக்குள்ள நான் அனுமதிக்க மாட்டேன், இந்த ஊழியக்காரங்களாம் எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா? அல்லது லீதியால போல வருந்தி எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறவங்கள நம்ம காணப்படுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அவளுடைய ஹோம் ஓப்பன் ஹோமா இருந்தது போல நம்முடைய வீடும் திறந்த வீடா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாருங்க. சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷங்கள் ஆயிட்டு, ஆண்டவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து எத்தனை வருஷங்கள் ஆயிட்டு, ஆனா அதே நிலைமையில நம்ம இப்பவும் இருக்கோமா? ஆண்டவர் அறியாதவங்களுக்காக நம்ம வீடை திறந்து கொடுக்கணுங்க. ஏதோ உங்க தெருவுல இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க வேதனைப்படுறவங்க தங்க பாரத்தை உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி வரும் பொழுது வாசல்ல நின்னே பேசி அவங்கள அனுப்பிடாதீங்க. வாங்க உள்ள வந்து உட்காருங்க, ஒரு டம்ளர் டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்களேன். அவங்க பாரத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்களுடைய வீடு உண்மையாவே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு வீடா மாறுங்கிறதுல சந்தேகம் இல்லை. லீதியாளுடைய வீடை போல நம்முடைய வீடு திறக்கப்பட்ட வீடா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க ஊழியத்திற்கென்று உங்க வீடை இதுவரைக்கும் நீங்க திறந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல மாசத்துல ஒரு நாள் ஒரு வீட்டு ஜப கூட்டம் வைக்கிறதுக்கு இப்ப நீங்க பிளான் பண்ணுங்க. சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு நீங்க ஒரு பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் ஆலோசனை வேணும் அப்படின்னு சொன்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாங்க அதை எப்படி நடத்தணும் அப்படின்னு வீட்டு ஜப கூட்டமோ அல்லது சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கோ நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு நாங்க வில்லிங்கா இருக்கிறோம். ஆண்டோடைய வருகை வெகு சமீபங்க. அவருடைய வருகைக்குள்ளாக நம்மளை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ஆதாயப்படுத்த வேண்டிய கடமை நம்மையில விழுந்த கடமைங்க. ஆண்டவர் நம்மளை எத்தனை வருஷம் இந்த சொந்த வீட்டுல இந்த தெருவுல உங்களை குடியிருக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ உங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்க தாங்க உத்தரவாதம், நீங்க தான் பதில் கொடுக்கணும் ஆண்டவருடைய சமூகத்துல.
ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க போகும்பொழுது அவங்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பல வருஷங்கள் அவங்க வீட்டு பக்கத்துல தானே நான் இருந்தேன், ஒரு நாளாவது இந்த ஆண்டவரோட அன்பை பத்தி எனக்கு சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிச்சயமா கேட்பாங்கங்க. அந்த இரத்தப்பழி உங்கள் மீது சுமர வேண்டாம். நீங்க உங்களுடைய வீடு ஆண்டவருக்கு என்று திறந்த இல்லமாக கொடுங்க, ஜெபிக்கிறதற்கு கொடுங்க, ஊழியம் செய்வதற்கு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வீட்டை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது உங்களுடைய குடும்பங்களில இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நிச்சயமாய் நிறைவாக்குவார். மூன்றாவது, இந்த லீதியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் என்ன தெரியுமா? ஓப்பன் ஹேண்ட்ஸ். அவளுடைய வீடு திறக்கப்பட்ட வீடா இருந்ததோடு மட்டுமல்ல, அவளுடைய கைகள் திறக்கப்பட்ட கைகளா இருந்திருக்கு. அவ கைகளை நீட்டி உதவி செய்யல அப்படின்னு சொன்னா நம்ம அந்த 16வது அதிகாரம் 40வது வசனத்துல பாக்குறோம். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அடுத்த முறை பவுலும் அவங்களோட இருக்கிறவங்களும் லீதியாளோட வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க வீட்டுல ஒரு பிரேயர்சல் நடக்குது. லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அப்படின்னு சொல்லி போடப்படும். அவங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி மீட் பண்றாங்க, குரூப்பா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி என்ன செய்றாங்க, இவங்க போறாங்க, கடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருத்தவங்களை நம்ம வீட்டுல தங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய கைகள் கண்டிப்பா திறக்கப்பட்ட கைகளா தான் இருக்கணும். நம்ம உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடை மட்டும் திறந்து கொடுத்தா போதாது, நம்ம இருதயத்தை மாத்திரம் ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தா போதாது, நம்முடைய கைகள் மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கணும். ஒரு முறை அன்னை தெரசா தங்களுடைய இல்லத்தை நடத்துவதற்கென்று அவங்க வைத்திருக்கிற அந்த ஹோமுக்கு என்று உதவியை பெறும்படி ஒரு செல்வந்தரை சந்திக்கும்படி போறாங்க. அப்போ அந்த செல்வந்தர் 2 கரங்களை ஏந்தி நின்ற அந்த அன்னை தெரசாவுடைய கைகள்ல எச்சியை காரி உமிழ்றாங்க. உடனே அது அன்னை தெரசா, இது நான் வச்சுக்கிறேன், இது எனக்கு இருக்கட்டும், இன்னொரு கையை காமிச்சு இத எங்களுடைய அனாதை இல்ல பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கரத்தை நீட்டின வண்ணமாவே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. உலகத்திலேயே அவங்க பேசப்பட்ட ஒரு அம்மையார். உலக மக்கள் எல்லா மக்களுக்கும் அன்னை தெரசானா தெரிந்திருக்க கூடிய ஒரு நபர். ஆனா அவங்க உள்ளம் எப்படிப்பட்ட இருதயமா இருந்துச்சு. அவங்களுடைய கைகள் திறக்கப்பட்ட கைகளாய் சமூக சேவைக்கென்று, சமுதாயத்திற்கென்று, தேசத்தில் உள்ள குழந்தைகளுக்கென்று திறக்கப்பட்ட கைகளா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கைகள் ஊழியங்களுக்கென்று, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கென்று திறக்கப்பட்ட கைகளா இருக்கா? யோசித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் ஒவ்வொரு நாளும் அவள் படி அளக்கிறவளாய் காணப்படுகிறாள். அதிகாலமே எல்லா காரியங்களையும் திறம்பட நேர்த்தியாய், குடும்பத்தின் காரியங்கள், சமுதாயத்துக்கு அடுத்த காரியங்கள், வீட்டின் காரியங்கள் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஒரு குணசாலியான பெண் என்று சொல்லி அவளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவளுடைய கரங்களை குறித்து போடப்பட்டிருக்குது. நம்முடைய கரங்கள் திறந்த கரங்களாக இருக்குதா? ஆண்டோடைய சேவைக்கென்று பயன்படுகிற ஒரு கரங்களா இருக்குதா? நம்ம யோசித்து பார்ப்போமா? இன்னைக்கு நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கென்று பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு இருக்கிறவைகள் நமக்கு வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கரங்களை இருக்க மூடிக்கொள்ளாதபடி மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி நம்முடைய கரங்களை நாம் நீட்டுவோம். தேவை நிறைந்த தேசத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்களுக்கு கொடுப்பார் இல்லை என்று சொல்லி புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் தேவையுள்ளவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட மக்களுக்கு நாம் செய்கிற உதவி என்ன? நாம் யோசித்து பார்ப்போம். திறந்த இருதயம் நமக்கு வேண்டும், திறந்த இல்லம் நமக்கு வேண்டும், திறந்த கைகள் நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். லீதியாளிடத்துல காணப்பட்ட அந்த குணாதிசயங்களை தேவன் நம்மிடத்திலையும் கட்டளையிடும்படி ஆண்டோடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பாம நன்றியோடும் துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற
அருமையான எங்களுடைய பெண்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற பாரங்களினால, வேதனையோடு கண்ணீரோடு, என்னுடைய பிரச்சனை இன்று தீர்ந்துராதா, இதற்கு இன்று ஒரு விடிவு காலம் வந்துராதா, என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விடாதா, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு விமோச்சனம் கிடைக்கும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற அற்புதம் கிடைக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா. இந்த ஜெப வேளையில அவங்களை எதிர்பார்க்கிற அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் ஐயா. அவங்களுடைய சிறையிருப்பு மாறட்டும் ஐயா. அவங்களுடைய வாழ்வில ஒரு துவக்கத்தை உண்டாக்குங்க சுவாமி. அவங்க துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகட்டும் சுவாமி. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில நம்பி இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லையே, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா, குழந்தை பாக்கி இந்த மாதத்திலேயாவது கிடைத்திராதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவங்க எதிர்பார்க்கிற எல்லா அற்புதங்களும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. கேட்ட வசனத்தின்படி லீதியாலை போல அவங்களுடைய உள்ளங்களை, இருதயத்தை உமக்கு நேராக அவங்க திறந்து கொடுக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவங்களுடைய இல்லங்களும் அவருடைய கைகளும் உமக்கு நேராக, உங்களுடைய ராஜ்யத்திற்கு நேராக, உங்களுடைய ராஜ்ய மகிமைக்கு நேராக திறந்திருக்கட்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்துல தாழ்த்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.